மத்திய தொகுதியில பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு வேறவையா வந்துருச்சு. திருவாரூர்ல அந்த மாதிரியான கூட்டம் கருணாநிதிக்கே வந்தது கிடையாது, அண்ணாதுரைக்கு வந்தது கிடையாது, எம்ஜிஆருக்கு வந்தது கிடையாது. அந்த மாதிரியான ஒரு கூட்டம். அந்த கிரிப்பை தான் அவர் இன்னைக்கு வச்சுட்டு இருக்காரு. ஆனா இந்த வார்த்தை போர் அப்படிங்கிற அந்த இதுல டிஎம்கே தோத்து போச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன் டிஎம்கே வார்த்தை போர்ல தோத்து போச்சு. பாரதிய ஜனதா கட்சி பெண்களுக்கு எதிரானது நம்ம சொன்னாலும் கூட அந்த கட்சியில பெண்களை பல நிலைகள்ல ப்ரமோட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி கையில கட்சி இல்ல, அவங்க பெயரளவில் தான் தலைவர்களாக இருக்கிறார்கள். மல்லிகார்ஜுன் கார்கே பிரியங்கா கார்கே 2 பேர் தான். விஜய்ஸ் vote bank is getting restored அப்படின்னு விஜயனுடைய வாக்கு வங்கி சிதைந்த வாக்கு வங்கி மீண்டும் திருப்பி கொடுக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட ஒரு 17% கூட வரலாம் அப்படின்னு நான் சொன்னேன். பிரேமலதாவின் ஆட்டிடியூட் மோசமான ஆட்டிடியூட். அப்படி பண்ணுவீங்களா நீங்க? ஒரு நம்பிட்டு திருப்பி சிரிக்கிறீங்க, உட்காந்துட்டு இருக்கீங்க. அவர் யாருங்க? உங்களை விட சீனியருங்க தேர்தல்ல, அரசியல்ல. வணக்கம் தென்னவன் மீடியா நேயர்களே, நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நன்றி. ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணி மேலும் ஆதரவு தெரியுங்க. இன்னைக்கு நம்மளோட மீண்டும் ஒரு அரசியல் விவாதத்தில் நம்முடன் இணைந்திருப்பவர் திரு வாசுதேவன் அவர்கள். அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணியோட ஸ்டார் பிரச்சாரகரா இன்னைக்கு அண்ணாமலை தீவிரமா பிரச்சாரத்துக்கு போறாரு. தமிழ்நாடு முழுக்க போறாரு. என்டிஏ கூட்டணியில இருக்கிற எல்லா தலைவர்களுக்கும் அவர் பிரச்சாரம் பண்றாரு. ஆனா அதிமுக தலைவர்கள் அண்ணாமலைய அதிகமா கொண்டாடுற மாதிரி தெரியுது. இன்னைக்கு செல்லூர் ராஜு அவர்கள் தேவர் பெருமானின் உருவமா அண்ணாமலைய பார்ப்பதா சொல்லியிருக்காரு. தேர்தல் களத்துல அண்ணாமலைய பாஜகவை விட அதிமுக அதிகமா கொண்டாடுறதோ? அதிமுக மட்டும் இல்ல, பாஜகவே பயங்கர கொண்டாட்டம் இருக்கு. அண்ணாமலை களத்துல இறங்கிட்டாரே அப்படின்ட்டு அண்ணாமலை ஆதரவாளர்கள் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாங்க. அதிமுக கீழே இறங்குறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அதிமுகல ஸ்டார் பேச்சாளர்கள் அப்படின்னா நிறைய பேர் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி என்ன கூட்டம் வருதுன்னு நீங்க பாருங்க. போற இடத்துல எல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு பயங்கரமான கூட்டம். இந்த பக்கம் ஸ்டாலின் போறாரு, உதயநிதி ஸ்டாலின் ரோட் ஷோ போறாரு. அங்கெல்லாம் பாருங்க, வெறும் வெறிச்சோடிய ரோடு, நடு நேரா வண்டி போகுது. இவர் எல்லாரையும் பார்த்து இப்படி கை கூப்பிட்டு போயிட்டு இருக்கிறாரு. நேற்றுக்கு தஞ்சாவூர்ல 10,000 சீட் போட்டிருக்கிறாங்க ஸ்டாலின் மீட்டிங்க்கு. வந்தவங்க எல்லாம் ஸ்டாலின் பேச ஆரம்பிச்ச போது எழுந்திரிச்சு போயிட்டாங்க. 9,000 நாற்காலிகள் காலியா போச்சு. அந்த அளவுக்கு அங்க, அதாவது இந்த கூட்டம் அப்படிங்கிறது அங்க ஜெல்லாகல. ஆனா அண்ணாமலையோட கூட்டம் எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க. அண்ணாமலை வர்றாரு அப்படின்னு தெரிஞ்சா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் உட்கார்ந்துருவாங்க. இமேஜின் பண்ணி பாருங்க சார். 2021 அவர் பதவி ஏற்ற பிறகு நவம்பர் மாசம் நினைக்கிறேன், திருவாரூர்ல அந்த தேரோடும் தெற்கு வீதிய கருணாநிதி சாலையில் மாத்த போறோம் அப்படின்ட்டு கவர்மெண்ட் சொன்ன உடனே ஒரே வாரம் ஆர்கனைஸ் பண்ணினாரு. என்ன ஆச்சுன்னு நீங்க பாருங்க. வரலாறு காணாத கூட்டம். திருவாரூர்ல அந்த மாதிரியான கூட்டம் கருணாநிதிக்கே வந்தது கிடையாது, அண்ணாதுரைக்கு வந்தது கிடையாது, எம்ஜிஆருக்கு வந்தது கிடையாது. அந்த மாதிரியான ஒரு கூட்டம். அந்த கிரிப்பை தான் அவர் இன்னைக்கு வச்சுட்டு இருக்கிறாரு. அப்போ அவர் நொவைஸு. கட்சி பதவி ஏற்று 3 மாசம் தான் ஆயிருக்கு. ஆனா இன்னைக்கு அவர் அப்படி இல்லை. பண்பட்ட தலைவர், ரொம்ப நல்லா மெல்லோடு தலைவரா இருக்கிறாரு. இது காரணம் என்ன அப்படின்னா, ஏன் அதிமுக காரர்கள் கொண்டாடுறாங்க அப்படின்னா, ஏடிஎம்கே காரங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் நாம எப்படி வெற்றி பெற்று விடுவோம். ஆனா என்ன, 10,000 வாக்கு வித்தியாசத்தை தான் வெற்றி பெற முடியும். ஆனா அது கொஞ்சம் இழுபறி இருக்கும். ஏன்னா விஜய் எவ்வளவு கட் பண்ணிடுவாரு, நாம் தமிழர் கட்சி எவ்வளவு கட் பண்ணிடுவாங்கங்கிறது தெரியாது. அதனால அண்ணாமலை வந்துட்டார் அப்படின்னு சொன்னா இன்னொரு 10,000 வாக்குகள் அதிகமாக நம்ம வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு இதுதான். இதெல்லாம் எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னா, போன மாசம் இருக்குல்ல, போன மாசம்னா பிப்ரவரி மாசம் இருக்குல்ல, மார்ச் மாசம் ஆரம்பிச்சது. தெருமுனை கூட்டங்கள் அப்படின்னு போட்டாங்க.
கிட்டத்தட்ட 20,000 தெருமுனை கூட்டங்கள் போட்டிருக்கிறாங்க. அந்த கூட்டங்கள்ல பல கூட்டங்கள்ல ஏடிஎம்கே காரங்க வந்து கலந்துகிட்டு இருக்காங்க. கோயம்புத்தூர்ல, பொள்ளாச்சியில, பல்லடத்துல, திருப்பூர்ல இவர் போட்ட கூட்டங்கள்ல தெருமுனை கூட்டங்களே கிடையாது. மாநாடு மாதிரி பண்ணிட்டாங்க அவங்க. தெருமுனை கூட்டம்னா அங்க இந்த தெருவுல அந்த தெருவுல இருக்கிறவங்க தான் வருவாங்க. ஒரு 200 பேர் வருவாங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல கிடையாது. வேளாச்சேரியில 120 பேரு. ஒரு நாளைக்கு நான் போயிருந்தேன், சாயங்காலம் கூப்பிட்டாங்களேன்னு நான் போயிருந்தேன். 120 பேரு. அங்க 200 பேர் வருவாங்கன்னு வச்சுக்கோங்க. 20,000 பேர் வருவாங்க அண்ணாமலை வந்தா. இதுதான் ப்ராப்ளம். அண்ணாமலை வந்தாலே லாஜிஸ்டிக்கல் ப்ராப்ளம். அவ்வளவு பேர் வர்றாங்கன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கலி ஏடிஎம்கே காரங்க அவரை கூப்பிட்டு தான் ஆகணும். எடப்பாடி பழனிசாமி வந்தா எவ்வளவு கூட்டம் கூடுமோ அதை விட அதிகமான கூட்டம் அவங்க கூடுது. அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்ண முடியும்? சோ அண்ணாமலை கூப்பிடுறாங்கன்னு சொன்னா குவைட் நேச்சுரல். நீங்க பாருங்க, செல்லூர் ராஜு மீட்டிங்ல நீங்க தான் சொன்னீங்க, செல்லூர் ராஜு மீட்டிங்ல எப்படி இருந்தது? மதுரை மத்திய தொகுதியில பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு வேர்வையே வந்துருச்சு. வெற்றி பெறுவோமா மாட்டோமாங்கிறது அவருக்கு தெரியல. அந்த அளவுக்கு பயங்கரமான கும்பல் அங்க. அண்ணாமலை கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதிலே இல்லாம போயிடுச்சு. அந்த அளவுக்கு அவர் பண்றாரு. சரி, அண்ணாமலை அப்பேற்பட்ட ஆளுமை அப்படிங்கிறது பாஜக அண்ணாமலை ஆதரவாளருக்கு மட்டும்தான் தெரியும் இல்லை, எல்லாருக்குமே இவங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா இவங்க யாருமே அதை ஒத்துக்காம இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு கூட பாருங்க, அண்ணாமலை அங்கிருந்து டெல்லிக்கு வந்த உடனே பிரச்சாரத்தை எங்கிருந்து துவக்கினார் அப்படிங்கிறது நீங்க பாருங்க. கரெக்டா அங்கிருந்து தான் துவக்குறாரு. அண்ணாமலை முடிக்கும் போது மயிலாப்பூர்ல முடிப்பார். ஆரம்பிக்கும் போது வானதி ஸ்ரீனிவாசன் இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? வானதி ஸ்ரீனிவாசன், தமிழிசை, நயனா நாகேந்திரன், இவர் எல் முருகன், இவங்க 4 பேர் மேலேயும் பயங்கரமான குற்றச்சாட்டு இருந்தது. அதெல்லாம் இப்ப சமமாயி போச்சு. ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் பூசி மூடியாச்சு. எல்லாரும் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணாமலை ஃபுல் பிகர்ல களத்துல இறங்கிட்டார் அப்படிங்கிறது தெரியுது. அதனால அண்ணாமலையினுடைய அந்த நடத்தையினாலேயே, அவர் சூஸ் பண்ணின இடத்தினாலேயே இந்த அதிருப்தி அலை ஆட்டோமேட்டிக், அதாவது பிஜேபிக்குள்ளேயே அண்ணாமலைக்கு ஆதரவாக மற்றவர்களுக்கு எதிராக இருந்து அது எதிர்ப்பதை கம்ப்ளீட்டா சமன்பாடு ஆகிப்போட்டு அப்படின்னு நம்ம பாக்குறோம். இதுதான் அண்ணாமலையினுடைய வெற்றி. அமித்ஷாக்கும் நரேந்திர மோடிக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும் அண்ணாமலை இஸ் அ கிரௌடு புல்லர் அப்படிங்கிறது. எல்லா கட்சிகள்லயுமே ஒரு கிரௌடு புல்லர் இருப்பாங்க சார். ஒரு காலத்துல ஜெயலலிதா அவங்க மேல உட்காந்துருப்பாங்க, கீழ்த்தளத்துல மற்றவர்கள்லாம் உட்காந்துருப்பாங்க. எம்ஜிஆர் ஒரு மிகப்பெரிய கிரௌடு புல்லர். அண்ணாதுரையினுடைய வாக்கு சாதுரியம், கருணாநிதியுடைய வாக்கு சாதுரியம், அந்த எதுகை மோனை சமாச்சாரம், இதெல்லாம் அண்ணாமலைக்கு அதெல்லாம் கிடையாது. அண்ணாமலைக்கு சாதாரணமா ஒரு பக்கத்து விட்டு பையன் மாதிரி தான் பேசிக்கிட்டு இருப்பாரு. அவருடைய அங்க அடையாளங்கள் கூட, முகம் கூட அதே மாதிரியான ஒரு சாதாரண பையனுடைய தோற்றத்தை தான் தோற்றத்தை தான் வச்சுட்டு இருக்கிறாரு. அதனாலதான் அவர் பக்கத்து விட்டு பையன் மாதிரி நம்ம ஜஸ்ட் லைக் தட் போய் பேச முடியும். we can identify ourselves with him அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது. ஆனா நீங்க ஒரு பெரிய கட்சி தலைவர், பிரதமர், நாட்டின் பிரதமர், உலகத்திற்கே விஸ்வகுரு அப்படிங்கும் போது அவரு ஒருத்தர் பிரதமர். ரெண்டாவது அமித்ஷா ஒரு சாணக்கியன் அப்படிங்கிற அளவுக்கான ஒரு பெயரை எடுத்த ஒரு மிகப்பெரிய ஆளுமை. இந்த 2 ஆளுமைகளையும் வச்சுக்கிட்டு நம்ம அங்க போய் பேசும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அண்ணாமலைக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. அண்ணாமலை யாரு இருந்தாலும் இல்லைன்னாலும் அங்க போயிட்டு ரொம்ப இயல்பாகவே பேசக்கூடிய ஒரு ஆள் தான். ஐயோ அவங்க எல்லாம் வந்திருக்காங்க, நம்ம கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் அப்படிலாம் பண்ண மாட்டார் அவரு. ரொம்ப இயல்பாக நேச்சுரலாக அவருக்கு என்ன தோன்றதோ அதை சொல்லக்கூடியவர். அவருடைய என்னை பொறுத்த வரைக்கும் அவர் எப்படி பேசுறார், அவர் பேசுவதற்கு மக்களுடைய கனெக்ஷன் எப்படி இருக்கு, அதாவது அன்பார்ந்த தம்பி தங்கைகளே அப்படின்னு, அண்ணன் தம்பிகளே அப்படின்னு சொன்ன உடனே அங்க ஒரு கனெக்ட் வந்துடும். அந்த மாதிரி ஒரு கனெக்ட் அண்ணாமலை பேசி அமித்ஷாவும் பிரதமரும் பார்த்திருக்க மாட்டாங்க. அண்ணாமலை சாதாரணமாக இந்த நிர்வாகிகளுடைய கூட்டத்துல எல்லாம் உரையாற்று மதுரையிலையும் திருநெல்வேலியும் அவங்க பார்த்திருக்கிறாங்க. ஆனா பொதுமக்கள் கூட்டத்துல அண்ணாமலை பேசும்போது எப்பேற்பட்ட ஆரவாரம் ஏற்படுது அப்படிங்கிறத என்னை பொறுத்த வரைக்கும் இந்த முறை அமித்ஷாவும் நரேந்திர மோடியும் இருந்து கவனிச்சு அனுபவிக்கணும் அப்படின்னு நான் பாக்குறேன். தேங்க்யூ சார். இப்ப அண்ணாமலை ரொம்ப தீவிரமா திமுகவை எதிர்த்து பிரச்சாரம் பண்றதை நம்மளால பார்க்க முடியுது. ஆனா திமுக அதுக்கான எதிர்வினையை ஆற்றலையே. அண்ணாமலை ஒரு இடத்துலயும் அவங்க தாக்கி பேசுற மாதிரியோ, அண்ணாமலைக்கு பதில் சொல்ற மாதிரியும் பிரச்சாரத்துல அவங்க ஈடுபடலையே.
சார் என்ன சார் கேக்குறீங்க? எப்படி சார் பண்ணுவாங்க? எடப்பாடி பழனிசாமிக்கு வாய் கிளறி விட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார் சொல்லுங்க? அதாவது எடப்பாடி பழனிசாமி வந்து கருணாநிதியை பத்தி பேசினாரு. கருணாநிதியை பத்தி பேசாதே, கருணாநிதி வந்து மக்கள் மனதில் குடிகொண்டிருக்கிறார் அப்படின்ட்டு அவர் சொன்னாரு. அதுக்குதான் அவங்க வந்து உதயநிதியை கிளப்பி விட்டாங்க. உதயநிதி என்ன சொன்னாரு? தமிழ் பாடி அப்படின்னு ஆரம்பிச்சாரு. அது அப்படியே ரிட்டர்ன் ஆச்சு. என்னாச்சு? இவர் உடனே பால்டாயில் சமாச்சாரத்தை கையில எடுத்தாரு. அது மட்டும் இல்லாம மிட் நைட்ல இன்ஸ்டாகிராம்ல அரை நிர்வாண பெண்கள் சமாச்சாரத்தை இவர் கையில் எடுக்கிறாரு. யாரு? எடப்பாடி பழனிசாமி. அது எப்படி அதாவது ரிட்டர்ன் கொடுத்துட்டாரு. அதாவது நீங்க என்ன தரத்துல பேசுவீங்களோ அதை விட மோசமான தரத்தை நான் பேசுவேங்க. அதுவும் நான் பொய் சொல்லலையே, நான் உண்மையை தானே சொல்றேன். நீங்க பண்ணினீங்களா இல்லையா? நீங்க ரீபோஸ்ட் பண்ணினீங்களா இல்லையா ராத்திரி 12:30 மணிக்கு? அதை தான் நாங்க கேட்கிறோம். அதாவது முக ஸ்டாலின பாதுகாக்கிறதுக்காக துணை முதல்வர் வராரு. துணை முதல்வர் வாங்கி கட்டிக்கிட்டாரு. ஒரு எடப்பாடி பழனிசாமியே உங்களால ஹேண்டில் பண்ண முடியல, அண்ணாமலை நீங்க எப்படி சார் ஹேண்டில் பண்ணுவீங்க? நாளைக்கு நீங்க ஏதாச்சும் அண்ணாமலை மேல ஏதாவது ஒரு வார்த்தை பிரயோகம் பண்ணிட்டீங்க அப்படின்னா, தவறான வார்த்தை பிரயோகம் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அண்ணாமலையுடைய பதிலடி ரொம்ப பயங்கரமா இருக்கும். நீங்க ஒரு கல் எடுத்து போடுவீங்க, அவரு மலையே தூக்கி தள்ள போட்டுடுவாரு. இந்த தேர்தல் காலத்துல கண்ணா பின்னான்னு இப்போ வந்து மம்தா பானர்ஜி, அகிலேஷ் யாதவ், சித்தராமையா கர்நாடகால எல்லாருமே இதுல வந்து ஈடுபட்டிருப்பாங்க. பினராயி விஜயன் கூட ஈடுபட்டிருப்பாரு. ஆனா இந்த வார்த்தை போர் அப்படிங்கிற அந்த இதுல டிஎம்கே தோத்து போச்சு. ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன் டிஎம்கே வார்த்தை போர்ல தோத்து போச்சு. அதனாலதான் அவங்க வந்து தொகுதி மறுவரை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இந்தி திணிப்பு பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, மாநிலத்தை வஞ்சிக்கிறது மத்திய அரசுன்னு பேச ஆரம்பிச்சாங்க, இந்தி திணிப்பு பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. பாஜகவை தான் வந்து டார்கெட் பண்றாங்க. டெல்லி வர்சஸ் தமிழ்நாடுங்கிறாங்க. கிடையவே கிடையாது. டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே. அதை சொல்லிட்டு போயேன். அப்படின்னா ஏடிஎம்கே கூட பாஜக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல, ஏடிஎம்கே கூட பாஜக இருக்கிறத பார்த்து அவங்க பயப்படுறாங்க. ஏடிஎம்கே கூட பாஜக இருக்கிறதுனால இந்த கூட்டணி வலுவாக இருக்கிறது அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. போற இடத்துல எல்லாம் ஏடிஎம்கே காரங்களுக்கு எல்லாம் செருப்படி விழுது. சாரி, டிஎம்கே காரங்களுக்கு செருப்படி விழுது சார். முதல்வருக்கே அனிதா ராதாகிருஷ்ணன் 6 முறை திருச்செந்தூர்ல வெற்றி பெற்று வந்தவர், ஏடிஎம்கேலையும் சரி டிஎம்கேலையும் சரி, நேற்றுக்கு போறாரு. அங்க வந்து முஸ்லிம்கள் நிக்க வச்சு கேள்வி கேட்கறாங்க. ராஜகண்ணப்பனுக்கு ஆகுது, ஆவடி நாசருக்கு ஆகுது, எல்லாருக்கும் ஆகிக்கிட்டு இருக்கு. மனோ தங்கராஜ் நல்ல வேலை நிக்கல, மத்த எல்லாருக்குமே ஆகுது. உதயநிதிக்கு ஆகுது, ஏவா வேலுவுக்கு ஆகுது, KN நேருவுக்கு ஆகுது, முதல்வர் ஸ்டாலினுக்கே நேற்றுக்கு தஞ்சாவூர்ல ஆயிருக்கு. மக்கள் எஸ்பெஷலி விவசாயிகள் எந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு வந்திருக்காங்க அப்படின்னா, ஒரு விவசாயி விளைந்த நெல்லை மூட்டை கட்டி கொள்முதலுக்கு அனுப்புறான். அங்க மழை பெய்யுது, சேமிச்சு பாதுகாக்கிறதுக்கு வசதியே இல்லை. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து பணத்தை கொண்டாந்து கொட்டலாம், ரூரல் கோடவுன் கட்டி கொடுங்க, கிடங்குகள் கட்டி கொடுங்கன்னுட்டு. அந்த பணத்தை எல்லாம் என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. வெயில் மழை கொட்டுது, நெல் அப்படியே நிக்குது. 3வது நாள் நெல் முளைச்சு அந்த பச்சை கதிர் வெளியில வருது பாருங்க. அதை பார்த்துட்டு விவசாயிகள் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க நீங்க நினைச்சு பாருங்க. டெல்டாக்காரன் நீங்க சொல்றீங்களே, உங்களுக்கு என்ன சார் தெரியும் அதை பத்தி? அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து இந்த ட்ரிப் டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே டிஎம்கே பயங்கரமா தோத்து போயிடும் நான் பாக்குறேன். அந்த அளவுக்கு முதல்வருக்கே எதிர்ப்பு இருக்கு. அப்படிங்கும் போது நீங்க பாருங்க எப்படி டிஎம்கே அண்ணாமலையை எதிர்கொள்ளும். நீங்க சொல்லுங்க, அண்ணாமலை வாயை திறந்தா உங்களுக்கு நிக்க முடியாது, அந்த அளவுக்கு சுட சுட வார்த்தைகள் வரும், பதிலடி பயங்கரமாக இருக்கும். பியூஷ் கோயலே இப்போ வந்து எகிரி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நிர்மலா சீதாராமன் ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க, நாங்க வந்து இவ்வளவு லட்சம் கோடி 14 லட்சம் கோடி கொடுத்துருக்கிறோம், டோன்ட் சே, நாங்க உங்களை வஞ்சிக்கவே இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்போ எந்த முகத்தை வைத்துக் கொண்டு இவர் வந்து அண்ணாமலையை எதிர்க்க முடியும் சொல்லுங்க? அண்ணாமலையை யாரும் எதிர்க்க முடியாது. அண்ணாமலையை தொட்டிங்கன்னு சொன்னா இந்த பால்டாயல் மாதிரி பல மடங்கு அதிகமான எதிர் விளைவுகள் ஏற்படும். தேங்க்யூ. நன்றி சார். ஸோ தமிழக காங்கிரஸ்ல மகளிர் அணி தலைவர் ஹசீனா சையத் அவங்களுக்கு முதல்ல எம்எல்ஏ சீட்டு எம்எல்ஏ சீட் அவங்களுக்கு கொடுத்ததா வந்து நமக்கு பதிவுகளை பார்த்து, அது சில மணி நேரங்கள்ல அந்த எம்எல்ஏ பதவி இல்லை அப்படிங்கிற மாதிரி வேற ஒரு லிஸ்ட் வெளியில வந்து, அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து தான் குவிட் பண்ணதா சொல்றாங்க. ஆனா இவங்கள
நீக்கிட்டதா அல்கா லம்பாட்டேந்து மெசேஜ் வருது. ஸோ இதுல எது உண்மை? ஹசீனா சையத் வந்து ஒரு விசில் ப்ளோயரா இல்லாட்டி ஒரு ரிபல் ஆயிட்டாங்களா? ஒரு விசில் ப்ளோயர் கிடையாது, அவர் ஒரு ரிபல். விசில் ப்ளோயர் அப்படின்னு சொன்னா கட்சிக்குள்ளேயே இருந்து விசில் ப்ளோ பண்ணுவாங்க. மனிஷ் திவாரி மாதிரி, சசி தரூர் மாதிரி அவங்கெல்லாம் விசில் ப்ளோவர்ஸ். டு சம் எக்ஸ்டென்ட் ஆர்பிஎன் சிங் கூட அப்போ இருந்தாரு, இப்போ அவர் வந்து பிஜேபியில இருக்கிறாரு. பல பேர் பிஜேபி காங்கிரஸ்ல இருந்து ராஜினாமா பண்ணி பிஜேபிக்கு வந்துட்டாங்க. விசில் ப்ளோவர்ஸ் அவங்க தான். ஆனா இவங்க ரிபல். ஏன்னா 2 முறை கிருஷ்ணகிரி கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறமா மேலூர்ல இருந்துங்க பேப்பர்லாம் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லி அப்புறம் மேலூர்ல திருப்பி விஸ்வநாதன் நிக்க வச்சு, அதாவது ஒரு பொது இதுல ஒரு பிற்படுத்தப்பட்டவர் நிக்க வச்சது அவங்க ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு, ரிசைன் பண்ணிட்டாங்க. ரொம்ப நொந்து போயிட்டு ரிசைன் பண்ணிருக்காங்க. அவங்க வந்து எல்லா சேனல்லையும் பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நம்ம நேயர்கள் அந்த பேட்டியை கேட்டுட்டு உண்மை என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். அவர் சொன்னது முற்றிலும் உண்மை. அவங்க ஒரு நல்ல பெண்மணி. அவங்க கூட நான் வந்து 2-3 முறை ஊடகங்கள்ல விவாதத்துல கலந்துகிட்டு இருக்கேன். அவங்க காங்கிரஸ் ரெப்ரஸன்டேட்டிவ், நான் நடுநிலை விமர்சகர் அப்படிங்கிறதுல கலந்துகிட்டு இருக்கிறேன். ஓரளவுக்கு எங்க 2 பேருக்கும் தெரியும். ஆனா நீங்க பாருங்க, ஒரு பக்கம் நரேந்திர மோடி என்ன பண்றாரு, 33% ரிசர்வேஷன் பெண்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு 2023 106வது சட்ட திருத்தத்தை கொண்டு வராரு. அரசியல் அமைப்பு சட்டத்துல அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அடுத்த லோக்சபால 2029 அதை வந்து நடைமுறைப்படுத்தணும்ட்டு அவர் அவசரப்படுறாரு. பெண்களுக்கு அதிகமான அதிகாரம், அதிகமான அரசியல் வாய்ப்புகள் கொடுக்கணும் அப்படின்ட்டு அவர் பாக்குறாரு. ஆனா அதே காங்கிரஸ்ல என்ன நடக்கிறது அப்படின்னா, ஷமா முகமது அப்படின்ட்டு ஒரு அருமையான பத்திரிகை தொடர்பாளர் காங்கிரஸ்ல கேரளால, அவங்க வந்து டெல்லியில தான் இருப்பாங்க. டெல்லியில இருக்கும்போது நேஷனல் சேனல்ஸ்ல, இங்கிலீஷ் சேனல்ஸ்ல அவங்க வந்து பங்கெடுத்துக்குவாங்க. அவங்களுடைய விவாதம் எல்லாம் நான் கேட்டிருக்கேன், ரொம்ப நாளா இருக்கும், ஸ்டாண்டர்டா இருக்கும். கேரளால அவங்க வந்து ஒரு எதிர்ப்பு குரல் தெரிவிச்சாங்க, நான் அவங்க ரிசைன் பண்ணல. ஆனா இவங்க ரிசைனே பண்ணிட்டாங்க. ஏன்னா இவங்க பார்த்தாங்க 30 வருஷமா நான் வந்து என்னுடைய இளமை பருவத்திலிருந்து நடுப்பருவம் வரைக்கும் மொத்தமாவே இந்த கட்சிக்காக அர்ப்பணிச்சிருக்கேன், நிறைய வேலை பண்ணியிருக்கேன். இந்த கட்சியை எங்கெங்கெல்லாம் என்னுடைய உதவி தேவைப்பட்டதோ கட்சி தலைவர்களோ அங்கெங்கெல்லாம் நான் வந்து போயிட்டு ட்ரபிள் ஷூட் பண்ணியிருக்கேன். கட்சியை வந்து கட்சி கொள்கைகளை பரவலாக்கி இருக்கேன், புதிய மெம்பர்களை சேர்த்து விட்டுருக்கேன், பெண்களை பெருவாரியாக சேர்த்து விட்டுருக்கேன். அந்த மாதிரி பண்ணிட்டு கூட எனக்கு ஒரு ரெகக்னிஷன் இல்லையே அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. கடைசியில நேற்றுக்கு தினமலர்ல அவங்க கொடுத்த அந்த இன்டர்வியூல 30 நிமிஷம் இன்டர்வியூல கடைசியில அவங்க வந்து ஒரு 2-3 நிமிஷம் பாரதிய ஜனதா கட்சி பெண்களுக்கு எதிரானது நம்ம சொன்னாலும் கூட அந்த கட்சியில பெண்களை வந்து பல நிலைகள்ல ப்ரமோட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. 2வது முறையாக அவங்க வந்து ஒரு பட்டியலின பெண்ணை குடியரசுத் தலைவராக வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் அவர் பேசுறாங்க. தமிழ்நாட்டிலே வந்து 27 இடங்கள்ல 5 இடங்கள் அவங்க பெண்கள் தான் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றாங்க. அதனால காங்கிரஸ் கட்சி வந்து இதுக்கு மேலையும் அதாவது இந்த மாதிரியான எதிர்ப்புகளை சமாளிக்க முடியுமா? அவர் சொன்னது ஒரு முக்கியமான விஷயம் நீங்க பார்க்கணும் சார். ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி கையில கட்சி இல்ல, அவங்க வந்து பெயரளவில் தான் தலைவர்களாக இருக்கிறார்கள். மல்லிகார்ஜுன் கார்கே, பிரியங்கா கார்கே 2 பேர் தான். பிரியங்கா கார்கே அவருடைய பையன், அதாவது ஐடி மினிஸ்டர், கர்நாடகா கவர்மெண்ட்ல இருக்கிறாரு. அவங்க 2 பேர் தான் கட்சியை வந்து நடத்துறாங்க. இவரும் பட்டியலின் தலைவர் தான், அதாவது செல்வ பெருந்தகை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு பட்டியலின் தலைவராக கிறிஸ்தவராக இருப்பதனால அவங்களுக்கு வந்து ரொம்ப சௌரியமா போயிடுச்சு. அதனால இங்க ஏதோ உள்ளடி வேலை நடக்குது. ஓரொரு சீட்டையும் ஓரொரு தொகுதியையும் இந்த ஆருக்கு இவ்வளவு கோடி ரூபாய்க்கு வித்திருக்கிறாங்க, பணம் சம்பாதிச்சிருக்காங்கன்னு ஓப்பனா பேசுறாங்க. இதுல பீகார்ல என்னாச்சு? பீகார்ல ஞாபகப்படுத்தி பாருங்க, 2025 நவம்பர்ல பீகார் காங்கிரஸ் தலைவரும் மற்ற தலைவர்களும் டெல்லியில இருந்து வராங்க, பாட்னாக்கு வாபஸ் வராங்க. அங்க ஏர்போர்ட்லயே அடிதடி நடக்குது. ஏர்போர்ட்லயே வந்து இவ்வளவு ரூபாய் வாங்கிக்கிட்டு இந்த சீட்டெல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டு அதாவது வாய்ப்பு மறுக்கப்பட்ட காங்கிரஸ்காரர்கள் காங்கிரஸ் தலைவர் மேல அட்டாக் பண்ண போயிட்டாங்க, கார் மேல கல்லெல்லாம் போட்டாங்க, அவங்களை எப்படி தப்பிச்சுட்டு போயிட்டாங்க. அப்போ அங்கேயும் நடக்கிறது. கௌரவ் கோகோய் விஷயத்திலையும் இதையே அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க.
பணம் தான் அங்க பேசப்படுகிறது அப்படின்னுட்டு. அப்போ காங்கிரஸ்ல எல்லா இடத்துலயுமே இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னா ராகுல் காந்திக்கு தெரியாதா? ராகுல் காந்தி ஒரு அருமையான ஆளுமை மிக்க தலைவராக இருந்தால் இதை கையில் எடுத்துக்க முடியாதா? மல்லிகார்ஜுன் கார்கே தான் நம்ம டெம்மி பீஸ் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இவங்க ஹசனா சையத் சொல்றாங்க அவங்க எல்லாம் தான் கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்காங்க, ராகுல் காந்தி ஒரு டம்மி பீஸ் அப்படிங்கிறாரு. ஆனா இவருக்கு வந்து ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி மேல ரொம்ப விசுவாசம் இருக்கு. ஆனா அவங்க கையில கண்ட்ரோல் இல்லையே அப்படிங்கறதுனால இவங்க வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. இது வந்து காங்கிரஸ் கட்சி, இதுக்கு மேலும் காங்கிரஸ் கட்சி இதை விட மோசமான ஒரு விளைவுகளை சந்திக்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இதுக்கு காரணமே என்ன அப்படின்னா அந்த ஒரு குடும்பத்தின் கையில இருக்கிற பிரச்சனை தான். குடும்பத்தின் கையில பிரச்சனை, உங்க கண்ட்ரோல் இருக்கிறது தப்பு கிடையாது சார். இந்திரா காந்தி கையில இருந்த போது இந்திரா காந்தி எப்படி கட்டுக்கோப்பா வச்சுக்கிட்டு இருந்தாங்க, கருணாநிதி எப்படி அவருடைய கட்சியை கட்டுக்கோப்பா வச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆட்சியில இல்லாத 13 வருஷத்துலயும் கூட, 13 வருஷம் எம்ஜிஆர் இருந்த போது, அப்போ கூட அவர் வந்து உடன்பிறப்புகளுக்கு முரசொலி மூலமா லெட்டர் எழுதி, டெய்லி பேசிஸ் லெட்டர் எழுதி 2001 2006 கூட, அந்த சமயத்துல எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது கூட, அந்த வயசான காலத்துல கூட 82 83 வயசு, அப்போ கூட அவர் வந்து லெட்டர் எழுதி கட்சி கொடி, கட்சி கொள்கை, கட்சி சின்னம் இதெல்லாம் வந்து திமுக காரன் மறக்காம இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டாரு. கட்சியில எந்த விதமான ஒரு ரிவோல்ட் வந்ததுன்னு சொன்னாலும் ரொம்ப சாதுரியமா அதை வந்து டீல் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இந்திரா காந்தியும் ராகுல் காந்தியும் ராஜீவ் காந்தியும் ஓரளவுக்கு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மன்மோகன் சிங் வந்து கட்சி தலைவர் கிடையாது, சோனியா காந்தி ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லலாம். ஆனா ராகுல் காந்திக்கு அந்த ஆளுமை இல்லை அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப கம்ப்ளீட்டா புரிவாயிடுச்சு. அதனாலதான் வந்து பிரதமர் சொன்னாரு பாராளுமன்றத்துல பாலக் புத்தி அப்படின்னாரு, அதாவது ஒரு குழந்தை புத்தி உடையவர் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அதனால இதுக்கு மேலேயும் நம்ம ராகுல் காந்தி மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பை வச்சுக்க கூடாதுன்னு நான் பாக்குறேன். ஹசீனா சையத் வந்து அவங்க மேல ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுதான் அங்க தப்பா போயிடுச்சு. தேங்க்யூ. நன்றி சார். சார், இப்ப நம்ம ஒப்பீனியன் போல் பத்தி கொஞ்சம் பேசணும். ஸோ லோக்பால் டிஎம்கேக்கு 180 வரைக்கும் சீட்டு கொடுக்குது. சிஎன்என் நியூஸ் 18 போல்ல ஏடிஎம்கேக்கு நல்ல லீடு வருது. ஸோ ஜேவிசி ஸ்ரீராம் அவர்கள் நடத்தின போல்லையும் ஏடிஎம்கேக்கு ஒரு கிளியர் மெஜாரிட்டி இருக்கு, அதிகமா ஒரு மார்ஜின் இல்லாட்டியும். இதுல எது ரியலிஸ்டிக்? சேம் தமிழ்நாடு, சேம் ஓட்டர்ஸ், ஆனா ஒவ்வொரு ரிசல்ட்டும் ஒரு மாதிரி இருக்கே. இதுக்கு வந்து போலிங் ஏஜென்சிஸ்ல ஏதாவது பயஸ் இருக்கா அப்படின்னு அந்த ஒரு சந்தேகம் நமக்கு வருதே. எப்படி பாக்குறீங்க? 100% லோக்பால் பயஸ்டு தான். லோக்பால் உள்ள வந்து கிராமமா போய் தமிழ்ல பேசி கருத்து கணிப்பு பண்ணாங்களா? கிடையவே கிடையாது. லோக்பாலை பத்தி நான் அது பேக்ரவுண்ட் செக் பண்ணிட்டேன், நம்பகத்தன்மை கிடையாது. மற்றபடி இந்தியா டுடேக்கும் நம்பகத்தன்மை கிடையாது. இந்தியா டுடே வந்து முதல்ல 45% அப்படின்னு தாவேக்காரங்க சொன்ன உடனே நாங்க அதை போடவே இல்லை, அவங்க கொடுத்ததான் போட்டோம் அப்படின்ட்டாங்க. ஒவ்வொரு கட்சியும் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, விஜய் வந்த பிறகுதான் இதெல்லாம் பிரச்சனை இருக்கு. விஜய் எந்த கட்சியினுடைய வாக்குகளை பிரிப்பார் அப்படிங்கிறது தெரியாம இருக்கிறதுனால அவங்க என்ன பண்றாங்க, ஒரு பெரிய பிம்பத்தை கட்டமைத்து விடலாம். ஏன்னா இப்போ வந்து பணம் நிறைய செலவு பண்ணணும், அதுக்கு தயாரா இருக்கிறாங்க. ஒரு குழந்தை போட்டாச்சு சொன்னா அதை பிடிச்சிக்கிட்டு நிறைய பேரை இமேஜின் பண்ணிக்குவாங்க, பரவாயில்லையே அவங்க வந்துருவாங்க போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. அதனால ஒரு பொய்யான பிம்பத்தை கட்டமைப்பதற்கு எல்லா கட்சிகளும், டிஎம்கேயும் இருக்கு, இவங்களும் இருக்கிறாங்க. யாரு? தாவேக்காவும் இருக்கிறாங்க, அதாவது தமிழக வெற்றி கழகம், விஜய் கட்சியும் இருக்கிறாங்க. 2 பேரும் அதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா உண்மையை அது நீங்க பாத்தீங்கன்னா கள அளவுல எதிர்ப்பு பயங்கரமா இருக்கு டிஎம்கேக்கு நம்ம பாக்குறோம். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னால கூட நான் சொன்னேன், அதிமுக அமைச்சர்கள் எங்க போனாலும் செருப்படி வாங்கிக்கிறாங்க. செந்தில் பாலாஜி நேத்திக்கு ஒரு இடத்துல நடந்து போயிட்டு இருக்கிறாரு, எங்கேயோ ஈரோட திருப்பூர் கரெக்டா ஞாபகம் இல்லை எனக்கு, நடந்து போயிட்டு கோயம்புத்தூருக்குள்ளதான் எங்கேயோ நினைக்கிறேன், நடந்து போயிட்டு இருக்கிறாரு. ஒரு பெண்மணி வீட்டுக்கு வெளியில வந்து கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு டிஎம்கே மேல வெறுப்பு இருக்கு. ஆன்டி இன்கம்பன்சி அட் த லோக்கல் லெவல் ஆல்சோ, அட் த லோக்கல் லெவல். இந்த கருணாஸ் மாதிரி ஆளுங்கெல்லாம் தொகுதி மாறி வந்திருக்கிறாங்க இல்லையா, அவங்க மேலேயும் இருக்கு. இந்த தொகுதியிலேயே திரும்பி வந்தவங்களுக்கு மேலேயும் இந்த பயங்கரமான ஆன்டி இன்கம்பன், நீங்க என்ன பண்ணினீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. சிவசங்கர் மேல பயங்கரமான அதிருப்தி இருக்கு, பெரம்பலூர் அரியலூர் வட்டாரத்துலலாம். கேஎன் நேரு மேல அதிருப்தி இருக்குது, ஏகப்பட்ட அதிருப்தி இருக்கு. மகேஷ் பொய்யாமொழி மேல அதிருப்தி இருக்கு.
இவ்வளவுக்கும் அது ரொம்ப கட்டுக்கோப்பா வச்சுக்கிட்டு இருந்த ஒரு இடம் அது. பட் அங்கேயும் அவர் வந்து அதை ஃபேஸ் பண்றாரு. அப்போ இந்த அதிருப்தியெல்லாம் அந்த கருத்து கணிப்புல ரிஃப்ளெக்ட் பண்ணணுமா வேண்டாமா? பண்ணல. ஒண்ணு. ரெண்டாவது, விஜய் யாருடைய வாக்குகளை பிரிக்கிறார்? டிவிகே வர்சஸ் டிஎம்கே தான் அவர் சொல்றாரு. பாஜகவை பத்தி ஜாஸ்தி திட்டுறது இல்லை, ஏடிஎம்கே பத்தி திட்டுறது இல்லை. ஏன்னா திட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்போ ஏடிஎம்கேனுடைய கோர் வாக்குகள், அதாவது டிஎம்கேனுடைய கோர் வாக்குகள் அந்த 22%, உதய சூரியன் சின்னத்திற்காகவே விழக்கூடிய அந்த 22%, அது அப்படியே இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா ஒர்ஸ்ட் தேர்தல்ல கூட டிஎம்கேக்கு 22% வாக்கு விகிதம் இருந்தது. ஆனா அவங்க 2 இடத்துல ஜெயிச்சாங்க, இன்னொரு முறை 23 இடத்துல ஜெயிச்சாங்க, எதிர்கட்சி தலைவர் பதவியை இழந்தாங்க. அந்த 22% தவிர பாக்கி 15% 2021 வாங்கினாங்க இல்லையா, 37%. அந்த 15%ல எவ்வளவு பர்சன்ட் விஜய் எடுக்கிறார் அப்படிங்கறது பார்க்கணும். குறைஞ்சது அது 8-9% விஜய் எடுக்கிறார். அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கலி அங்க வந்து ஜிட்டர்ஸ் தான், அங்க பயம் வந்துடும். விஜயனுடைய வாக்குகள் யாரை பிரிக்கிறதுன்னு யாராச்சும் இவங்க சொன்னாங்களா? ஒரு ஒரு வார பத்திரிகை சொல்றாங்க விஜய்க்கு வந்து பரவலாக தமிழ்நாடு முழுவதும் 25%ல இருந்து 35% இருக்குன்றாங்க. நான் நம்பல. ஏன்னா விஜய் பொறுத்த வரைக்கும் ரூரல்ல ஒண்ணுமே கிடையாது. 2, 3, 5% தான். சில பாக்கெட்ஸ் அர்பன், செமி அர்பன்ல கொஞ்சம் இருக்கு, அர்பன்ல நிறைய இருக்கு. இப்போ மதுரை, கோயம்புத்தூர், சேலம், திருச்சி, சென்னை, இந்த 5 பெரிய நகரங்கள்ல விஜயனுடைய விசில் சின்னம், விஜயனுடைய முகம், விஜயனுடைய படங்கள், அவருடைய பெண்கள் ஆதரவாளர்கள், சிறுவர்கள் எல்லாருமே அவங்க பின்னால இருக்கிறாங்க. அதை பார்க்கணும், ஆதரவு அதிகமா இருக்கு. ஆனா தமிழ்நாடு மொத்தமாவே 35% இருக்கு அப்படின்னு சொன்னா ரிடிகுலஸ். அப்போ அவருக்கு வந்து 150 இடங்கள் அவரால் ஜெயிக்க முடியும். ஐ கேனாட் பிலீவ் இட். என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து 10% தான் இருக்க முடியும். ஆனா இப்போ இந்த டிஎம்கே காரங்க பண்ற தப்புனால என்ன ஆயிட்டு இருக்குன்னா, மாறி மாறி அவங்க தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. டிஎம்கே காரங்களும் தப்பு பண்ணாங்க, இப்போ தேர்தல் ஆணையக்காரங்களும் தப்பு பண்றாங்க. அதனாலதான் ப்ராபப்ளி விஜய் கம்ப்ளைண்ட் பண்ணினால தான் இவ்வளவு பெரிய அதிகாரிகள் மாற்றம் ஏற்பட்டுள்ளதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். பாஜகவும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு நாளைக்கு 150-200 கம்ப்ளைண்ட் போயிட்டு தான் இருக்க. அவனை மாத்துங்க, இவனை மாத்துங்க, அவன் வந்து கட்சி நடவடிக்கைகளில் ஈடுபடுறாரு, யூனிஃபார்ம் போட்டுட்டு இருக்கிறாரு அப்படிலாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி பல ஐஏஎஸ் ஆபீசர்கள் வந்து டிஎம்கேக்கு வேலை பார்க்கறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பொதுமக்களுக்கு என்ன அபிப்பிராயம் வரும்? ஆமா, விஜய் சொன்னது கரெக்டு, இவங்க எல்லாம் வந்து விஜய்க்கு எதிராக வேலை பண்றாங்க அப்படின்னா விஜய்க்கு ஆதரவு கூடுது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு பொதுமக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. அதனால என்ன ஆகுறது அப்படின்னா, விஜய்க்கு வந்து முதல்ல 18% இருந்திருக்கலாம். விஜய் வந்து பிரச்சாரத்துக்கு போகாம இருந்தாரு, பாம்பேக்கு போயிட்டு வந்தாரு, அப்புறம் அவருடைய சில ஃபேமிலி இஷ்யூஸ் எல்லாம் வந்தது. அப்போ வந்து டக்குன்னு அது இறங்கிச்சு. இப்போ திருப்பியும் இந்த டிஎம்கே பண்ணின மிஸ்டேக்ஸ்னால விஜய்க்கு போற இடத்துலதான் கூட்டம் அதிகமாகிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் நான் வந்து இதுக்கு முன்னால ஏதோ ஒரு காணொலியில நான் பேசும்போது சொன்னேன், விஜய்ஸ் vote bank is getting restored அப்படின்னு. விஜயனுடைய வாக்கு வங்கி, சிதைந்த வாக்கு வங்கி மீண்டும் திருப்பி கொடுக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட ஒரு 17% கூட வரலாம் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா ஒன்லி இன் அர்பன் சென்டர்ஸ் தான், நாட் இன் த ரூரல் சென்டர்ஸ். அப்போ இந்த கருத்து கணிப்புகள்லாம் இதை எடுத்துக்கணுமா வேண்டாமா? மூணாவது விஷயம் நான் சொல்றேன், எவ்வளவு பேர் போராட்டத்துல இருக்கிறாங்க. இன்னைக்கு கூட இந்த இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்துல இருக்கிறாங்க, பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டத்துல இருக்காங்க, செவிலியர்கள், துப்புரவு பணியாளர்கள் எல்லாருமே போராட்டம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய வாக்குகள்லாம் டிஎம்கேக்கு விழும் நீங்க நம்புறீங்களா? அவங்க எடுக்கணுமா வேண்டாமா? அவங்களெல்லாம் பார்த்து பேசணுமா வேண்டாமா? இதனால எவ்வளவு, இதெல்லாம் ரொம்ப ஒரு மேக்ரோ கான்செப்ட் தான் சார். அதாவது ஒரு 3 லட்சம் 4 லட்சம் ஊழியர்கள் அதிருப்தியாக இருக்கிறாங்க, வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படலை, டிஎம்கே நம்மளை ஏமாத்திடுச்சு, விடியல் கொண்டு வருவோம் அப்படின்னாங்க, அவர்களுக்கே விடியல் செய்து கொண்டார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிருப்தி. 4 லட்சம் ஊழியர்களுக்கு இன்டூ 3 பேரை போட்டா கூட 12 லட்சம் வாக்குகள் டிஎம்கே இழக்கிறது. பெண்கள் வாக்குகளை டிஎம்கே இழக்கிறது, விஜய் பக்கம் போகிறது. அப்படிங்கும் போது இதெல்லாமே எதையுமே கணக்கிலே கொள்ளாம நடத்தப்பட்ட ஒரு சமாச்சாரம். டெல்டா மாவட்டங்கள்ல விவசாயிகள்லாம் கொதிச்சு போயிருக்கிறாங்க, ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னுட்டு. அப்போ அதைத்தான் சொல்றேன். அதாவது ஒரு மாசம் முன்னால 2 பேருமே ஈக்குவல் லெவல்ல இருந்தாங்க. டிஎம்கே
ஏடிஎம்கே 2 கூட்டணியிலும் கிட்டத்தட்ட ஒரே லெவல்ல இருந்தது. ஆனா இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அந்த நிலை ஏடிஎம்கே பக்கம் ஏடிஎம்கே சார்பாக மாறுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். கடைசியா நான் சொல்ல விரும்பினது இந்த கேள்விக்கான பதில நான் கடைசியா சொல்ல விரும்பினது என்ன அப்படின்னா, ஏடிஎம்கே, பிஜேபி, பாமக, தமிழ் மாநில காங்கிரஸ், மற்ற சிறிய கட்சிகள் எல்லாருக்குமே ஒரு அருமையான ஜெல்லிங் ஏற்பட்டிருக்கு. எல்லாமே ஜெல்லாய் போச்சு. அண்ணாமலையை தனிப்படுத்தி இவங்க வந்து எப்படி ஜெல்லாகாம பாத்துக்கிட்டாங்களோ அந்த பிம்பம் கம்ப்ளீட்டா அந்த சூழ்ச்சி உடஞ்சு போச்சு. இவர் டெல்லிக்கு போயிட்டு வந்தாரு, பாண்டிச்சேரியில இருந்து ஹெலிகாப்டர்ல வர்றாரு, அப்புறம் டெல்லிக்கு போயிட்டு வர்றாரு. வந்த பிறகு அவர் தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னங்கிறது புரிஞ்சு தன்னுடைய ஆதரவாளர்களை அமைதிப்படுத்துறாரு. இன்னைக்கு என்னடானா அந்த கூட்டணியில எல்லாமே ஜெல்லாய் போச்சு. 95% ஏடிஎம்கே வாக்குகள் பிஜேபிக்கு, பிஜேபி வாக்குகள் ஏடிஎம்கேக்கு, பிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் 100% வாக்குகள் மாற்றம் இருக்கு சார். எழுதிக்கிங்க நீங்க. காங்கிரஸ் டிஎம்கே நடுவில் இதை சொல்ல முடியுமா? விடுதலை சிறுத்தைகள் தேமுதிக வாக்குகள் பத்தி நீங்க சொல்ல முடியுமா? காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் பத்தி நீங்க சொல்ல முடியுமா? கம்யூனிஸ்ட்காரன் ஓட்டு போட மாட்டேன்றான் தெரியுமா உங்களுக்கு? கம்யூனிஸ்ட்காரன் எங்கெங்கெல்லாம் நிக்கிறான்? 5 தொகுதியில் நிக்கிறான். 5 தொகுதி 10 தொகுதிகள் நிக்கிறாங்க. 4 தொகுதிகள்ல ரிப்போர்ட் வந்திருக்கு, கம்யூனிஸ்டுகள் இந்த முறை வாக்களிக்காது, நான் வாக்களிக்கல அப்படின்றாங்க. அவங்க பாய்காட்டிங், கம்யூனிஸ்டுகள் பாய்காட் பண்றான். விடுதலை சிறுத்தைகளுக்கு ஏற்கனவே வந்து 50% வாக்கு நஷ்டமாயி போச்சு. ஏன்னா அவங்க எல்லாம் விஜய் பக்கம் போயிட்டாங்க. பாக்கி இருக்கிறது கிடைக்காது. ஏன்னா தேமுதிக பிரேமலதாவின் ஆட்டிடியூட் மோசமான ஆட்டிடியூட். அப்படி பண்ணுவீங்களா நீங்க? ஒரு நம்பிட்டு திருப்பி சிரிக்கிறீங்க, உட்காந்துட்டு இருக்கிறீங்க. அவர் யாருங்க? உங்களை விட சீனியருங்க தேர்தல்ல, அரசியல்ல. உங்களுக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ, திருமாவளவன் கிட்டத்தட்ட 21% இருக்கும் தலித் மக்களுடைய தலைவர். நீங்க எந்திரிக்க வேணாம் தாயே. நீங்க உட்கார்ந்த இடத்தையே அவர் பார்த்து திருப்பி, அவர் முகத்தை திருப்பி அவரை பார்த்து நமஸ்காரம், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிருக்கணுமா வேண்டாமா? என்ன திமிரோட உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? வேண்டுமென்றே செய்த புறக்கணிப்பு, வேண்டுமென்றே செய்த அவமானம். ஏன்? ஜாதி. நீ எந்த ஜாதி, நான் எந்த ஜாதி? நீ தெலுங்கு பேசுவியா, நான் தெலுங்கு பேசுவேன். இந்த திமிரு, இதே திமிரு தான் வந்து ஒரு 8, 10, 15 அமைச்சர்களுக்கு, டிஎம்கே அமைச்சர்களுக்கு இருக்கு. ஆனா அதை பெண்மணி அந்த மேடையில என்ன பண்றாங்க? எவ்வளவு வைத்தறிச்சல் பாருங்க. அதுக்கப்புறமா முதல்வர் பேசுறாரு, அப்படியே புகழாரம், என் நண்பர் விஜயகாந்தின் மனைவி. உடனே எந்திரிச்சு ரொம்ப கும்பிடுறாங்க. நீங்க மக்களை பார்த்து கும்பிட வேண்டாம். டிஎம்கே காரன் உங்களை ஜெயிக்க வச்சிருவான், தொலையட்டும். விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவனை பார்த்து நீங்க ஒரு வணக்கம் செய்யணுமா வேண்டாமா சார்? ஒரு மேடை நாகரிகம்னு ஒண்ணு இருக்கா இல்லையா சார்? அது கூடவா சார் உங்களுக்கு தெரியல? இப்போ நீங்க சொல்லுங்க, விசிகா காரன் வந்து தேமுதிக நிக்கிற இடத்துல விருதாச்சலத்துல ஓட்டு போடுவானா? கண்டிப்பா போட மாட்டான். அதைத்தான் நான் சொல்ல வரேன். இந்த பக்கம் ரொம்ப பிரமாதமா ஜெல் ஆகிட்டு இருக்கும் போது அந்த பக்கம் எல்லாமே பிச்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா விஜய் கொளுத்தி போட்டார் பாருங்க கன்னியாகுமரியில. என்ன சொன்னாரு கன்னியாகுமரியில? ரொம்ப லோடட் ஸ்டேட்மெண்ட். காங்கிரஸ்காரர்கள் எங்களுடன் தான் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அப்படியே விலை வளர்த்து போச்சு டிஎம்கே. 100% சொல்றேன் சார். அவங்களுக்கு வந்து ஆட்டம் கண்டு போச்சு சார். ஐயோ, இது என்னடா இவ்வளவு மோசமான ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டாரு அப்படின்ட்டு. சரி, விஜய் தான் சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறதுக்கு மாணிக்கம் தாக்கூர் ஏன் வாய் மூடிக்கிட்டு இருந்தாரு? செல்வ பெருந்தகை ஏன் வாய் மூடிக்கிட்டு இருந்தாரு? அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறதுக்கு தமிழ்நாட்டில இருந்து ஒரு காங்கிரஸ் தலைவர் கூட கிடையாதா? வாட் நான்சென்ஸ்! அதுக்கு டிகே சிவகுமார் வரணுமா? ஐயா, டிகே சிவகுமார் யாரு? மேகதாதுல அணை கட்டுறாரு. உங்களுடைய தோழமை கட்சி, டிஎம்கேவோட தோழமை கட்சி, மேகதாதுல அணை கட்டி காவிரியில தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அந்த ஆளுக்கு வந்து இல்ல டிஎம்கேயும் காங்கிரஸும் ஒன்னா தான் இருக்கு, நாங்க விஜய் கூட இல்ல அப்படின்னு அவர் மறுப்பு தெரிவிக்கிற அளவுக்கு காங்கிரஸ் கட்சி தாழ்ந்து விட்டதே அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். அதுதான் வந்து இவருக்கு ரொம்ப வருத்தம். யாருக்கு? மு.க. ஸ்டாலினுக்கு வருத்தம். என்னடா இது கூட வர பண்ண முடியல அப்படின்னு. சார், என்ன சார் கட்சி நடக்குது காங்கிரஸ்ல? ஒண்ணுமே புரியல சார் எனக்கு.
இது எல்லாமே தேர்தலில் பிரதிபலிக்கும். இதெல்லாம் நீங்க கருத்து கணிப்புகள் மூலமா கண்டுபிடிக்கவே முடியாது சார். அதனால தான் சொல்றோம், நீங்க கருத்து கணிப்புகள்னா ஒரு ரூம் உட்காந்து எடுக்கிறீங்க. ஜேவிசி ஸ்ரீராமனுடைய கருத்து கணிப்புகள் நீங்க பாருங்க, அவர் வீடியோ கூட சேர்த்து போடுறாரு. அதனால்தான் அது நம்ப தகுந்தது அப்படின்றேன். சாமானியர்னு ஒரு சேனல் இருக்குது, அவங்களும் கிட்டத்தட்ட அதை தான் பண்ணாங்க. கோலாகலாஸ் இவங்க 3 பேரும் சேர்ந்து சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ரங்கராஜ் பாண்டேயும் பொதுவான கேள்விகள் எல்லாம் கேட்டிருக்கிறாரு. இந்த சீஃப் மினிஸ்டர் எப்படி, அடுத்த சீஃப் மினிஸ்டர் யாரா வரணும்னு ஆசைப்படுறீங்க, இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டுட்டு அதையும் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 2 கருத்து கணிப்புகளை தவிர பாக்கி எதுவுமே வேஸ்ட், பாக்கி எல்லாமே டோட்டல் வேஸ்ட்னு நான் நினைக்கிறேன். இந்த 2 கருத்து கணிப்புகள் படி ஏடிஎம்கே கூட்டணியாக 140 150 இடங்களில் வெற்றி பெறும் இங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து கணிப்பும் கூட. ஏன்னா நானும் நிறைய பேர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். இப்போ நான் ட்ரிச்சிக்கு வந்திருக்கேன். ஐ எம் டாக்கிங் டு லாட் ஆஃப் பீப்புள். நேற்றுக்கு கூட ஒரு இதுல ஒரு ப்ரொசஷன்ல பார்த்தேன், சைட் லைன்ல நான் 2-3 பேரை விசாரிச்சு பார்த்தேன். அந்த மாதிரி நாங்க பொதுமக்கள் என்ன நினைக்கிறார்கள் அப்படிங்கிறத நாங்க களத்துல இறங்கி பார்க்கும்போது தான் தெரியுது, இதெல்லாம் கருத்து கணிப்புகள்ல வரல அப்படின்ட்டு. அதனால கருத்து கணிப்புகளை நீங்க எடுத்துக்காதீங்க. இந்த முறை டிஎம்கே தோற்கிறது, காங்கிரஸ் கட்சி தோற்கிறது. இந்த பக்கம் ஏடிஎம்கே தனித்தே 118 இடங்களில் வெற்றி பெறும். இதை தவிர பாமகவும் தேமுதிகவும் பாமகவும் பாஜகவும் இரட்டை இலக்கங்களில் வெற்றி பெறும். தேங்க்யூ. நேயர்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? தமிழ்நாடு 2026 ரிசல்ட் ப்ரெடிக்டபிளா இருக்குமா, இல்ல சர்ப்ரைஸா இருக்குமா? உங்க கருத்தை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க, அதையும் நாங்க ஆவலோட படிப்போம். நன்றி சார், தேங்க்யூ வெரி மச். வணக்கம். மிக்க நன்றி. தேங்க்யூ.